ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு. தொகுதி பங்கீடு விரைவில் முடிவாகும் என தகவல். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி. பல்வேறு வழக்குகளுக்கு உடனடி தீர்வு. முத்தியால்பேட்டையில் தனியார் பேருந்து மோதி திடீர் விபத்து. 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் தீயிட்டு கொளுத்திய இளம்பெண் உயிரிழந்ததை அடுத்து கொலை வழக்கு பதிவு. குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக இரு கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி முடிவடைந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கப்படாமல் இருந்தது. இதனிடையே புதுச்சேரிக்கு வந்த காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் திமுக தரப்பில் ஒருங்கிணைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா, அவைத்தலைவர் SP சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, துணைத் தலைவர் தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. பின்னர் திமுக ஒருங்கிணைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்றும் தமிழகத்தில் தங்கள் தலைவர் தலைமையில் பெரிய கூட்டணி உருவாகிவிட்டதாக தெரிவித்த அவர், அதனால் யார் தலைமை என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறினார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 30 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் யார் தலைமை என்பதும் குறித்து தங்கள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார். கூடுதல் இடங்களில் போட்டியிடுவது தொடர்பாக தங்கள் தலைவர்தான் முடிவு செய்வார் என ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் எவ்வித குழப்பங்களும் இல்லை என்றும் கூட்டணி உறுதியாகியுள்ளதாக தெரிவித்த அவர், கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரும் என அப்போது அவர் தெரிவித்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் கூறும்போது, பேச்சுவார்த்தை சுமூகமாக ஆரம்பித்துள்ளதாகவும் படிப்படியாக நல்லவிதமாக எடுத்துச் செல்வதாக தெரிவித்த அவர், ஒத்துழைத்து இருவரும் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்று பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு எண்ணிக்கை விரைவில் முடிவாகும் என்றும் தலைமை யார் என்பது சுமூகமான முறையில் பேசி முடிவெடுப்பு உள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். காங்கிரஸ் கூட்டணி என்பது பலமான கூட்டணி. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்க தலைவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அதுக்கு அது பேச்சுக்கே இடம் இல்லை. திமுக அதிக தொகுதியில் போட்டியிடுமா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அதெல்லாம் என் தலைவர் தான் தேர்தல் நெருங்குது, அறிவிக்க போறாங்க. ஒரு டைம் இருக்கு. எத்தனை தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கும் திமுக? காங்கிரஸ் திமுக கூட்டணி 30 தொகுதியில் போட்டியிடும். நீங்க அவரை கேட்டீங்களே, அவர் என்ன சொன்னாரு? இல்ல, பேசியிருக்கோம் தான் சொன்னாங்க. அதேதான் எண்ணிக்கை எப்ப சார் முடிவாகும்? சீக்கிரம் முடிவாகும். தேர்தல் அறிவிக்க போறாங்க. சீக்கிரமா தேர்தல் அறிவிச்ச விரைவில். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 11 வழக்குகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பெரியகடை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கிழக்கு சரகத்திற்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார் மனுக்களை தெரிவித்தனர். அப்போது நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து நிலுவையில் உள்ள புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவிட்டார். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் தலைமையிலும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலும், நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும், பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோட்டனராமன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் போக்குவரத்து காவல் நிலையங்களிலும் காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 20 பெண்கள் உள்ளிட்ட 130 பேர் பங்கேற்றனர். இதில் பொதுமக்களின் 11 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. தொடர்ந்து மீதமுள்ள புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் தனியார் பேருந்து சென்டர் மீடியனில் மோதியதால் ஏற்பட்ட விபத்து காரணமாக 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மரக்காணத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு வந்த தனியார் பேருந்து சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு இருந்த சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பெண்கள் உட்பட 7 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ஓட்டுநர் நடுரோட்டில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியதை அடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்துக்குள்ளான பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த விபத்தினால் முத்தியால்பேட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே இளம் பெண்ணை தீயிட்டு கொளுத்திய வழக்கில் அப்பெண் உயிரிழந்ததை அடுத்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி இந்திரா நகரை சேர்ந்த ஜோசப் என்பவருக்கும் உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த ஷர்மிளா என்பவருக்கும் இடையே பழக்கம் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஜோசப் நடவடிக்கை பிடிக்காத காரணத்தினால் ஷர்மிளா அவருடன் பேசுவதை நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஷர்மிளாவை திருமணம் செய்ய வலியுறுத்தி ஜோசப் வற்புறுத்திய நிலையில் ஷர்மிளா மறுத்ததால் அவரை பின்தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதையடுத்து ஷர்மிளா படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனிடையே இளம் பெண்ணை எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு காரணமாக ஜோசப் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர். காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த துயரச் சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி குறித்த அறிவிப்பை புதுடெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் அறிவிக்க உள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை பொது தேர்தல் நடைபெற உள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தின் தற்போதைய சட்டசபையின் பதவி காலம் மே 7ஆம் தேதியும், தமிழக சட்டசபையின் பதவி காலம் மே 10ஆம் தேதியும், அசாம் மாநில சட்டசபை மே 20ஆம் தேதியும், கேரள சட்டசபை 23ஆம் தேதியும் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியின் சட்டசபையின் பதவி காலம் ஜூன் 15ஆம் தேதி முடிவடைகிறது. இதனால் இந்த மாநிலங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தேர்தலை நடத்தி முடித்திட இந்திய தேர்தல் ஆணையம் விரைவாக பணியாற்றி வருகிறது. இதனை முன்னிட்டு 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையர்கள் குழு பயணம் மேற்கொண்டுள்ளது. அங்கு அனைத்து ஆய்வுகளும் முடிந்துவிட்டன. இதேபோல் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டன. இதைத் தொடர்ந்து டெல்லியில் பதிப்பாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தலுக்கான தேதிகளையும் வேட்புமனு தாக்கல் போன்ற தேர்தல் நடைமுறைகளுக்கான தேதிகளையும் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்து வைத்துவிட்டனர். நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர்கள் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அட்டவணையை அறிவிக்க உள்ளனர். தேர்தல் அறிவிப்பை அடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அனைத்தும் 5 மாநிலங்களிலும் கடைபிடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு திருநள்ளாறில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் கடந்த 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றதை தொடர்ந்து 2வது சனிக்கிழமை அன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். நிலையில் பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து நலன் தீர்த்த குளத்தில் வழிபாடு செய்த பின்னர் கோவிலுக்கு வந்த அவர் சனி பகவானை வழிபட்டார். அண்மையில் வெளிவந்த கிணத்தை காணும் திரைப்படம் வெற்றி பெற வேண்டுதலில் ஈடுபட்டார். மேலும் யோகி பாபுவே சொந்தமாக எழுதிய கதை ஸ்கிரிப்டுடன் வந்து சனி பகவான் சன்னதியில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டார்.
மேலும் நடிகர் யோகி பாபுவை கண்டவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகி பாபு திருநள்ளாறு கோவிலில் சிறப்பாக சாமி தரிசனம் செய்ததாகவும் கோவிலுக்கு அனைவரும் வந்து பலனடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தான் நடித்த படம் கிணத்தை காணும் படம் வெற்றி பெற வேண்டும் எனவும் தான் எழுதிய கதை ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து பூஜையில் பங்கேற்றதாக தெரிவித்தார். மேலும் ஜெயிலர் 2, சர்தார் 2, மூக்குத்தி அம்மன் 2 இயக்குனர் அட்லியின் படம் உள்ளிட்ட படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தையல் கலைஞர்களின் கோரிக்கைகளை ஏற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வெங்கடேஸ்வர நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் மணிவண்ணன், பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பவர்களுக்கு புதிய ஆட்டோ வழங்கி உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆட்டோ டிரைவர் மிக்சல் நாதனுக்கு புதிய மின்சார ஆட்டோவை வழங்கினார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ டிரைவர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் தையல் இயந்திரம் மற்றும் மிக்சி ஆகியவற்றை வழங்கினார். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட் ஜேசுதாஸ், கண்ணபிரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 3 மாதம் முன்னாடி இங்கே வந்து பார்த்துட்டு போனோம். இந்த மாதிரி தேவை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்டோலாம் ஆட்டோலாம் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ முதல் படியாக ஒரு ஆட்டோ வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கு மகளிரும் வந்து கேட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து பண்ணலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி யூபர் மாதிரி ஆட்டோவும் இப்போ ஸ்டாண்டில் தான் நிற்கிது. இது வந்து கஸ்டமர் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அவங்களுக்கு எங்கே தேவை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிக வேலை வாய்ப்பு இதனால் உருவாக்குறதுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ கொஞ்சம் விரைவில் கிடச்சிரும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்காக காவல்துறையினர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த 5 ஆண்டு காலமாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்திருப்பதை பட்டியலிட்டார். மேலும் அவர் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று உரிய நடவடிக்கை எடுக்காததையும் சுட்டிக்காட்டினார். சில கல்லூரிகளில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை மேற்கோள் காட்டி பேசிய அவர், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே நடைபெற்ற சம்பவம் தன்னை பெரிதும் பாதித்ததாக தெரிவித்தார். ஒரு இளம் பெண்ணை பொது இடத்தில் தீயிட்டு கொளுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் இத்தகைய குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியது காவல்துறையினர் மற்றும் ஆட்சியாளர்களின் கடமை என்றும் தெரிவித்தார். காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த குற்றச்சம்பவத்தை தடுக்க முடியாமல் போனதற்காக காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இத்தகைய குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து என்ன பதில் கூறப்போகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்காக மெத்தனமாக செயல்படும் உரிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, புதுச்சேரி மாநில மக்கள் அச்சத்தில் உலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காவல்துறையானது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக ஒரு உயிரை நாம் இழந்திருக்கிறோம். இதற்கு காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாம். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் 97% சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். இதற்கு அவர் என்ன பதில் சொல்வார்? இதற்கு முன் பல சம்பவங்களை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதற்கும் பதில் இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் பொய்யான தகவலை சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, பெண்கள் வெளியிலே நடமாடுவதற்கு அச்சப்படுகிறார்கள் என்பது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பட் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி பெருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சமூக சேவகியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யா 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பட் பகுதியில்
அருள்பாலிக்கும் அங்காள பரமேஸ்வரி மற்றும் எல்லைப்புற்று காளியம்மனின் ஆலயத்தில் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து பகல் 12 மணிக்கு அங்காள பரமேஸ்வரி மற்றும் புற்று காளியம்மனுக்கு விசேஷ தீபாராதனை செய்து சாகை வார்த்தல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 8 மணிக்கு அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யா கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா நிறைவில் லாவண்யா கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சமூக சேவகி லாவண்யாவிற்கு நன்றி தெரிவித்தனர். திருநள்ளாறில் தர்மபுர ஆதீனம் சார்பில் சமூக பணியின் கீழ் டயாலிசிஸ் மருத்துவ வசதி கொண்ட மருத்துவமனை விரைவில் துவங்கப்படும் என ஆதீன தலைமை சுவாமிகள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தின் சனிப்பெயர்ச்சி விழா கடந்த 6ஆம் தேதியன்று நடைபெற்றது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் விழா சிறப்பாக நடைபெற்றதை தொடர்ந்து 2வது சனிக்கிழமையில் அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வின் போது தர்மபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மூலவர் சுவாமி அம்பாள் சனி பகவான் சன்னதியில் தரிசனம் செய்த தர்மபுர ஆதீனம் கோவிலுக்கு சொந்தமான யானைக்கு பழங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கூறுகையில் சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது வாரம் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். கும்ப மாசம் முடிந்து மீன மாசம் துவங்கி உள்ளதால் இந்த மாதம் 30 நாட்களும் சனி பகவானை தரிசித்து நல்ல பலன்களை பெறலாம் என அவர் அப்போது தெரிவித்தார். தர்மபுர ஆதீனம் சார்பில் நடைபெற உள்ள சமுதாய பணிகளில் முதல் கட்டமாக டயாலிசிஸ் மருத்துவ வசதி கொண்ட மருத்துவமனை துவங்கப்படும் என்றும் மாணவர்களுக்கான IAS அகாடமி துவங்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வரும் ஆண்டிற்குள் இந்த பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஆலய நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தருவதுடன் வரும் பக்தர்களுக்கான விபூதி பிரசாதங்கள் வழங்க ஆலய நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கூறி ஆதீனம் பக்தர்கள் எந்த நாளிலும் சனி ஓரையில் சனி பகவானை தரிசிப்பது நல்ல பலன்களை தரும் என தெரிவித்தார். பெற்ற வேற்றால் உருவாற்று கனகவற்ற திருவாதலிடம் நின்று வந்த நிறுதங்கள் என்றால் சிந்தை செய்வார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,635 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.